Hello friends, welcome back to Jobs Informa channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீடைல் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா செட்டர் இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கணும்னு வந்து செப்பரேட்டாக அது சொல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செட்டர் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரோலுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா செட்டர் டூல் கிரிப் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த ரோலில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக விட்டுருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடென்சி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெடி, டீம் ஒர்க், எஜிலிட்டி, கஸ்டமர் எம்பத்தி, பர்பஸ்ஃபுல் பர்சூட் ஆஃப் கோல்ஸ், பியோனரி, டீப் டொமைன் நாலேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காம்பிடென்சிஸ் தான் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா எம்இ லீட் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஇ இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கணும்னு வந்து செப்பரேட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஇ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜஸ்ட் பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் கெமிக்கல் யூஸ்ட் இன் கிளீனிங் லைன் அண்ட் abrasives used in polishing, work experience in aluminum finished required, நாலேஜ் ஆஃப் அனடைசிங் ஆப்ரேஷன் ரெக்வயர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் சொல்லலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா லைன் மேனேஜர் சிஎன்சி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஇயில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஆர் பிஇ இந்த டிபார்ட்மெண்ட் தான் செப்பரேட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆர் பிஇ இது படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷன் இருந்தாலும் ஓகே தான். இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. அடிஷ்னல் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரிஃபர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த ரோலில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஸ்கில்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரோலுக்கான ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தா அந்த 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டனையும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தா அந்த 4 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரான மெத்தடில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.